ஹை, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நான் 2 ரூம் புக் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே வந்து ஃபேமிலியாக வந்தனால 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ரூம் நம்பர் 316 அண்ட் 317 ரெண்டுமே ஆக்சுவலி ஒரே மாதிரி ரூம். ஸோ இப்போ 317குள்ளே போய் பார்க்கலாம். வந்து இங்கே கீ கார்டு ஆக்சுவலி கொடுத்துருந்தாங்க, ஆனால் கீ கார்டு வைக்க முடியாதாமா, சுவிச்சஸ் தான். நம்ம இது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல். இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து கீ கார்டு வைக்கிற மாதிரி இல்லை, பட் வந்து ரூம் ஓப்பனிங்க்கு வந்து கீ கார்டு யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ள வந்தால் இதான் ரூம் செட்டப். ஆக்சுவலி பெட்டு நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பெட் ஒன்று கேட்டிருந்தோம். ஸோ 6 மெம்பர்ஸ்னால இங்கே 3 அங்கே 3. ஸோ இங்கே 2 பேர் இருக்க ஒரு பெட்டு. அப்புறம் நார்மலாக எல்லா ஹோட்டல்லையும் கொடுக்குற மாதிரி காஃபி அந்த இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. எல்லாம் வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுட்டாங்க. அப்புறம் மெனு கார்ட்ஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இப்போ கீழே போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. அது எல்லாமே இங்கே ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. இது ஏதோ ரூஃப் மாதிரி இருக்குது. வேறு என்ன ஃபேன் தான். இங்கே வந்து ஏசி இல்லை. ஆக்சுவலாக ஆல்ரெடி எனக்கு இப்போவே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ ஏசி தேவைப்படாது, இங்கே ஃபேன் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சிட்டப் ஏரியா வச்சுருக்காங்க. இங்கே சும்மா எதாவது லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். மற்றபடி ஒரு ரூம் வந்து ரொம்ப ப்ரீமியம் லுக்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஒரு டிப்பிக்கல் ரூம் மாதிரி தான் இருக்குது. பட் 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு இந்த அளவுக்கு ஓகே. அப்புறம் வெளியே போனால் பால்கனிலேருந்து பார்த்தா ஆக்சுவலி ஹோட்டல் வந்து நல்லாவே ரெனோவேட்டே பண்ணல. கொஞ்சம் ரொம்ப ஒரு பெயிண்ட்லாம் பண்ணாமல் ரொம்ப ஒரு டேமேஜ்டு ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது. பட் இன்டீரியர் ரூம் சூப்பராக இருக்குது. வெளியே வந்து பார்த்தா இதான் அவுட்டர் பால்கனி வியூ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த பாருங்களேன் அங்கே காட்டுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் பில்டிங்ஸ்லாம் இன்னும் ஸ்ட்ரக்சர்டு இன்னும் கட்டலை, ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி இருக்குது. பட் வெளியேருந்து வர வழியெலாம் நல்லா இருந்துச்சு. இங்கே மட்டும்தான் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் டேமேஜ் ஆகிருக்கு. பட் பார்க்குற வியூ தவிர மற்ற இன்டீரியர்ஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. நான் இன்னொரு ரிவ்யூ வீடியோ பார்த்துருந்தேன். அதில் வந்து ரொம்ப ரூம்லாம் நல்லா இல்லைன்னு போட்டிருந்தாங்க. பட் எனக்கு ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராகவே இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஸ்டே தான். பட் இந்த இடம் மட்டும் நமக்கு வெளியே அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப எலைட்டான லுக்லாம் இல்லை, சுமாராக தான் இருக்குது. நிறைய ரூம்ஸ் இருக்கும் போல். நாங்கள் புக் பண்ணது வந்து ஆர்ச்சிட் ரூம் 2 போட்டோம். எங்களுக்கு டோட்டலாக 9700 rupees வந்துச்சு. இந்த ரூமில் இது மட்டும் இல்லாமல் ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க, நார்மலாக திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி. நம்ம பாருங்கள் இந்த ஃப்ரிட்ஜில் இருக்க மெக்கானிக்கல் மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் லைட்ஸு சும்மா டிப்பிக்கலாக இருக்குது. இதுவுமே ரொம்ப ப்ரீமியமாலாம் இல்லை, நல்லாயிருக்கு, ஓகேவாக இருக்குது. பட்டு ரூம் செட்டப் ஓகே, ஃபார் தட் ப்ரைஸ் இட்ஸ் குட். இது வந்து பாத்ரூம் அதான் நம்ம 4 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. பட் அதே மாதிரி டென்டல் கிட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே மற்ற நான் முன்னாடி போன 4 ஸ்டார் ஹோட்டலில் வந்து நிறைய கிட் கொடுத்துருந்தாங்க. சீவிங் கிட், ஷேவிங் கிட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து டென்டல் கிட்டு, சோப்பு, மாய்ஸ்சரைசர் அண்ட் ஷாம்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஆக்சுவலாக ரொம்ப டிப்பிக்கல் செட்டப். மேலே பாருங்களேன், ஃபுல்லாக லென்த்தியாக இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கெய்சர் தான் கொடுத்துருக்காங்க, இன்பில்ட் ஹீட்டர்லாம் இல்லை. நம்ம வேணும்னா ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப நார்மல் செட்டப் தான் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா. ஓகே, இந்த ரெஸ்டாரண்ட்டு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபுட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு, டீசெண்டாக இருக்கு, டேஸ்டாக இருக்கு. டேஸ்ட் பண்ணுவோம். பிரியாணி, லாலிபாப், ஃபிஷ் எல்லாமே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வைஸ் சூப்பர். பட் வந்து எங்களுக்கு கவனிச்சது தான் கொஞ்சம் நல்லா இல்லை. மற்றபடி டேஸ்ட்லாம் சூப்பர், ரெக்கமெண்டட். நான் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே நல்லா பயங்கர வெயில் ஈவினிங் கூட. பட் இந்த டைம் வந்து மதியானத்துலேருந்து ஒரு மாதிரி சில்லுனே இருந்துச்சு. இப்போ பார்த்தா சபமலை வந்துருச்சு. பட் இப்போ தான் தெரியுது ஏன் இங்கே ஏசி கொடுக்கல அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப குளிர். ரிசப்ஷன்லேயே பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாமே இங்கே ரொம்ப மழை பெஞ்சிருக்கு. அதனால வந்து ரோடெல்லாம் ஃபுல்லாக
ரொம்ப ஷைனிங் ஆயிடுச்சு. இப்போ நைட்டு 8:30க்கு கேம்ப் ஃபயரு, அது இல்லாமல் மேஜிக் ஷோஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலான்னு வந்தோம். பார்த்தா இங்கே விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இப்போது ப்ரேயர்ஸ் போட்டிருக்காங்க. இது பார்க்கிங் தான், வெளியே எக்ஸிட் ஆகிற கேட்டு. ஆக்சுவலி நைட்டு கூட நிறைய பேர் ரூம்ஸ் புக் பண்ணாமல் ரூம்ஸ் வேணும்னு சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலு, நிறைய பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே வச்சுருக்காங்க. பட் பில்டிங் ரொம்ப பழசாயிடுச்சு. இங்கே லாண்டனா கன்வென்ஷன் ஹால் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, உள்ளே போய் பார்ப்போம். இதுதான் கான்ஃபரன்ஸ் ஹால். மேஜிக் ஷோ பண்ண ஏதோ அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சரி, அப்புறம் வருவோம். நானும் பாப்பு தான் இப்போ கான்ஃபரன்ஸ் ஹாலே பார்க்க வந்தோம். இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு, பியூர் வெஜ்டு. நம்ம போனது வந்து நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே இருந்துச்சு. பட் இங்கே நல்லா இருக்குது. நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ஆக்சுவலி நல்லா இருக்குது. நிறைய பிளேசஸ் இருக்குது. பட் என்ன ஒன்றுனா இந்த ஹோட்டலில் வந்து தங்குறதும் சூப்பராக இருக்குது, சர்வீஸ் சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ஃபுட்டில் வந்து கவனிச்சது மட்டும் ஸ்டார்டிங்கில் பிடிக்கல. அது ரஷ் ஹவர், ஸோ எதுவும் பண்ண முடியாது. பட் மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஹோட்டலில். 3 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து அவங்க 4 ஸ்டாரே அப்கிரேட் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. 1 டே 2 டே என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இண்டோர் கேம்ஸ் இருக்குது, கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது, அப்புறம் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அப்புறம் வியூ பாயிண்ட்ஸ்லாம் நல்லா வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணணும்னா இங்கே வரலாம். நல்லா இருக்குது. ஒரு அஃபோர்டபுள் பிளேஸ்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளே ஏரியா. நாங்கள் நைட் வந்திருக்கோம், பட் நல்லாவே லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. பாருங்கள், கிட்ஸுக்கு கூட விளையாடுற மாதிரி இடம்லாம் வச்சுருக்காங்க. நல்லா டெக்கரேட் பண்ணி இது நல்லா இருக்குது. இங்கெல்லாம் உள்ள சூப்பராக இருக்குது. நல்லா பெயிண்ட் பண்ணி புதுசாக இருக்குது. இது என்னோட ஃபேவரட் கேம். இது சூப்பராக இருக்கும். 2 பேர். ஏன்னா நானும் என் ஃப்ரெண்டு புத்தாவும் கூர்கில் தான் விளையாடிட்டே இருந்தோம். இங்கே கேரம் போர்ட், அப்புறம் செஸ்ஸு, அப்புறம் வந்து டேபிள் டென்னிஸ் இருக்கு. எங்க அப்பாவும் மாமாவும் விளையாடிட்டு இருக்காங்க பயங்கரமா. நாங்க வந்து டைம் பிளே ஏரியால யாருமே இல்லை. ஸோ நாங்களே ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிக்கிட்டோம். மேஜிக் ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி, போய் பார்ப்போம். மெஜிஷியன் வந்துட்டாரு, என்ன பண்றான்னு தெரியல, பார்ப்போம்.
இப்போ வந்து கேம்ப் ஃபயர் பார்த்தோம். இங்கே கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணிருக்காங்க. இங்கே வந்து ஒரு கேம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள இவர் ஏதோ ஹிந்தி சாங் டான்ஸ் ஆடுறேன்னு சொன்னார், அதனால ப்ளே பண்ணியிருக்காங்க. டைம் நல்லா இருக்கு. இதான் லாபி ஏரியா. நம்ம தங்கி இருக்க ஒரு 10 ரூம்ஸ்க்கு மட்டும் இந்த ஷூட் மாதிரி இங்கே லாபி இருக்கு. ஆக்சுவலி பகலில் பார்க்கும்போது இங்கெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை. இப்போ பார்க்கவே சூப்பராக இருக்கு. நம்ம ரூம் வந்து இங்கே தான் மேலே. இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளவர் இருக்குது. ஸ்னேக் மாதிரி இருக்குது பார்க்க. ஸ்னேக் ஃப்ளவராக இருக்குமோ? நிறையவே இருக்குது அந்த மாதிரி. ஆக்சுவலி வந்து இப்போ ஹோட்டல் ப்ரெமிசஸ்குள்ளேயே வந்து டக்கு, அப்புறம் வந்து இந்த வாட்டர் ஃபால் வர மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு பாண்டும் வச்சுருக்காங்க. டக்ஸ் ஆக்சுவலாக நல்லா ஒரு ஆஃப் ஹியூமன் ஹைட் இருக்குது. நல்லா இருக்கு. இது காமனாக எல்லா ஹோட்டல்லையும் இருக்க பட்ச மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் தான் சாப்பிட்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் கூடவே ஃப்ரெஷ் ஜூஸும் கொண்டு வந்தேன். தெரியல. அப்புறம் பாஸ்தா, அப்புறம் டோஸ்டட் பொட்டேட்டோ, அப்புறம் சிக்கன் கறி. இது காமனாக எல்லா இடத்துலையும் வைக்கிறது தான் வச்சுருக்காங்க. பட் வெரைட்டி டிஷ்ஷஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா இருக்குது, அப்புறம் பேன் கேக், அமெரிக்கன் பேன் கேக் இருக்குது. மிச்சம் அதுவும் ரொம்ப காமன், நம்ம சாப்பிட்ற காமன் ஃபுட்ஸ் தான். அப்புறம் இங்கே நார்மலாக கேக் வச்சுருக்காங்க. ஹோட்டல் செட்டப் ஓகேவாக இருக்குது. பட் இங்கே புதுசாக ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு ஒரு 6 monthsக்குள்ளே நல்லாவே ரெனோவேட் பண்ணிடுவேன் அப்படின்னாங்க. ஆக்சுவலி ஷேவரைஸ் ஹோட்டல் வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். இப்போ வந்து கொஞ்சம் இந்த பில்டிங்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அதனால பார்க்க அப்படி இருக்குது. இங்கே வந்து நாங்கள் இருக்க ரூம்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் வில்லாஸ் இருக்குது. இண்டிவிஜுவல் வில்லாஸ்க்கு மட்டும் நீங்கள் காரை வந்து அந்த வீடு பக்கத்துலேயே பார்க் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நார்மல் ரூம்ஸ், இந்த ஆர்ச்சிட் ரூம்ஸ், டீலக்ஸ் ரூம்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் வந்து காமன் பார்க்கிங். பட் வந்து ரூம் வரைக்கும் நீங்கள் கார் எடுத்துகிட்டு போய் லக்கேஜஸ் அப்புறம் உங்கள் கூட வந்தவங்களாம் இறக்கி விட்டுட்டு திரும்ப கார் பார்க்கிங்கில் கொண்டு வந்து விட்டுலாம். ஸோ பக்கம் தான், ரொம்ப தூரம் இல்லை, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வில்லாஸ்லாம் ஆக்சுவலி நல்லாவே இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து டீலக்ஸ் வில்லாஸ். இதெல்லாம் இந்த ரோ ஃபுல்லாகவே ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. ஸோ இப்போ நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நல்லா நீட்டாகவே இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யாரும் இந்த ரொம்ப ட்ரங்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரூம் எல்லாமே நீட்டு. ஹவுஸ் கீப்பிங் சொல்லவே தெரியல, செம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அந்த வந்து நம்ம அந்த மேஜிக் ஷோ டான்ஸ்லாம் நடந்த ஏரியா. அதில் ஹைலைட்டே இந்த மரம் தான். எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டான மரம்லாம் இருக்குது. அது ஒரு ஆக்சுவலாக நீங்கள் நேரில் பார்த்தா தெரியாது, ஒரு சூப்பர் லுக் கொடுக்குது. இதுதான் பிளான்டேஷன் ஏரியா. ஃபுல்லாக காஃபி பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. மேபி இங்கே வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்காடு காஃபி அவைலபிள் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க எல்லா இடத்துலையும். அப்புறம் சலூன் ஸ்பா பார்த்தோம். ஸ்பா இன்னும் போகலை. பட் இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல, நாங்களே போகலை. பட் இங்கே ஸ்பாவும் இருக்குது. இது வந்து நான் பெஸ்ட்டு ஹோட்டல்னு சொல்ல, பட் கண்டிப்பாக இது ஒரு அஃபோர்டபுளான ஹோட்டல். ஒரு ஃபேமிலியாக வரோன்னா ஒரு ப்ளசண்ட்டான ஸ்டே கிடைக்கும். அதுக்கு வந்து சூப்பர். மற்றபடி ரொம்ப லாங் ஸ்டே, நான் வந்து ஒரு 1 week தங்க போகிறேன், ரொம்ப வந்து நான் வந்து கொஞ்சம் நீட்டாக ராயலாக தங்கணும் அப்படின்றதுக்கு இந்த ஹோட்டல் நான் ப்ரிஃபர் சொல்ல மாட்டேன். பட் ஃபேமிலியாக நீங்கள் ஒரு பட்ஜெட் இப்போ ஒரு 10 பேர் போகிறீங்க, உங்களுக்கு வந்து பட்ஜெட் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ஹோட்டல் கண்டிப்பாக ஸ்டே பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது, நல்லாவே நீட்டாக இருக்குது.